ஹலோ ஆல் வெல்கம் டு சனா விலாக்ஸ். இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சண்டே பிரியாணி செஞ்சுருந்தேன். அதை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து பிரியாணிக்கு 1 kg பிரியாணிக்கு 1 kg அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான அளவு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அரிசி ஊற போட்டாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். தென் இதுக்கு சைடிஷாக வந்து கத்திரிக்காய் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான அளவு வெங்காயமும் தக்காளியும் அதையும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இது பிரியாணிக்கு தேவையான அளவு புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிஞ்சால் கறிக்கு தேவையான அளவு பிரிஞ்சாலையும் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு வந்து ஒரு புளி வந்து ஒரு லெமன் சைஸ் புளி வந்து எடுத்து தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். இது வந்து நான் பிரிஞ்சால் எப்படி செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல்ஸ்லாம் செய்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் செய்வேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இது வந்து நார்மலாக சிம்பிளான ஒரு பிரிஞ்சால். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து தயிர் வந்து பிரியாணிக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பிரியாணி சட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் வந்து மார்னிங்கே வந்து பிரியாணி செய்யணும்னு பிளான் பண்ணியிருந்தனால முன்னாடி நாளே வந்து நான் சிக்கன்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அது வந்து நல்லா ஃப்ரீஸ் ஆகிருந்துச்சு. அதையும் சைட் பை சைடு ஊற போட்டு வச்சுருக்கேன். தென் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலை ஊற்றிட்டு உங்களுக்கு என்னென்ன ஸ்பைஸ் தேவையோ பட்டை, ஏலக்காய், கிராம்பு அந்த மாதிரி பிரியாணி இலை அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து எனக்கு தேவையான அளவு நான் போட்டிருக்கேன். 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு எல்லாமே நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து அதிகமாக வந்து காரம் வந்து சேர்த்துக்க மாட்டோம். ஸோ அதனால் 2 பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஆனியன் போட்டிருக்கேன். ஆனியன் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வதக்க விட்டுருக்கேன். தென் வந்து இந்த லைட் வந்து வெளிச்சத்தில் வந்து நல்லா ப்ரைட்டாக தெரியல. ஸோ அதனால் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். அப்போ தான் லைட்டாக தெரிஞ்சுது. அதே மாதிரி நான் வந்து மார்னிங்கே வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சமைக்க ஆரம்பித்ததுனால அப்பயே எடுத்தேன். அந்த டைமில் யாரும் இல்லாதனால நானே தான் வந்து ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு ஒரு கையில் சமைச்சிட்டு இருந்தேன். அதோட வந்து இந்த சிக்கன்லாம் வந்து நல்லா நான் ஊறி வந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து அதை மேரினேட் பண்ணுறதுக்காக எடுத்துட்டேன். அப்படியே சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ்வை சிம் பண்ணி வச்சுட்டு இந்த சிக்கனை வந்து நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா 3 லெக் பீஸ் சிக்கனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிட்டேன். 2 kg வாங்கியிருந்தோம். அதில் வந்து ஒரு 1.25 கிலோ எடுத்துக்கிட்டேன். ஏன்னா 1 கிலோ அரிசிக்கு ஒரு 1.25 கிலோ சிக்கன் போட்டால் நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு வந்து தேவையான அளவு சால்ட்டு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா, கொஞ்சம் தயிர் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். எல்லாமே வந்து எனக்கு தேவையான அளவு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் அதிகமாக காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். தயிர் வந்து நான் நைட்டே உர ஊற்றி வச்சுருந்தேன். ஸோ அதனால் வந்து அந்த தயிர் தான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் வீட்டில் உர ஊற்றின தயிர் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை நல்லா நான் கை வச்சு நல்லா மேரினேட் பண்ணி ஊற வச்சுட்டேன் ஒரு பக்கம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிடுச்சா அப்படின்னு செக் பண்ணலாம். வெங்காயம் வதங்கிடுச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து நான் நல்லா அதை வதக்கி விட்டுட்டு இருந்தேன். அதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் வந்து காலையிலேயே வந்து ஷாப்புக்கு போகணும். அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா, சைடு பை சைடு வந்து ஒரு வேலையாக பார்த்துருவேன். 2த்தையும் ஒரே டைமில் முடிச்சிடுவேன். அதனால் வந்து பக்கத்தில் வந்து பிரிஞ்சால் வச்சிடலாம் இன்னொரு ஸ்டவ்வில் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான குக்கரெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஒரு சின்ன குக்கர் தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். சின்ன சைஸ் குக்கர் எடுத்துகிட்டு அதில் தான் வந்து பிரிஞ்சால் பண்ண போகிறேன். இந்த பக்கம் வந்து வெங்காயம் வதங்கிட்டே இருக்கட்டும். இதில் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு என்னோடய ஸ்பூன் அளவு வச்சு தான் நான் சால்ட் வந்து ஆட் பண்ணுவேன். நீங்கள் எப்படியோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து பிரியாணி வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து செய்யவே ஆரம்பித்தேன். இப்போ தான் 2 இயர்ஸாக வந்து நான் செஞ்சிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடிலாம் வந்து நான் அந்தளவுக்கு எதுவும் செய்ய மாட்டேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் செய்கிறேன். நீங்கள் பாருங்கள். அந்த சைடு அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறேன். அந்த சைடு வந்து குக்கர் வச்சுருக்கேன். அதில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் பிரிஞ்சாலுக்கு வந்து அதிகமான ஸ்பைசஸ்லாம் எதுவும் கிடையாது. 2 ஸ்பைசஸ் தான். ஒன்று வந்து மிளகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து ஜீரகம். இது 2 தான் வந்து போடணும். உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு தேவையான அளவு மிளகு சேர்த்துக்கோங்க, ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
இதில் பிரியாணியில் வந்து புதினா கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு. இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த பக்கம் சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெயை ஊற்றிட்டு ஸ்பைசஸ் போட்டாச்சு. வெங்காயம் போட்டு லைட்டாக சால்ட்டு போட்டு அந்த பக்கமும் வதக்க விட்டாச்சு. 2 பக்கம் நம்ம வந்து ஸ்டவ் 2 பக்கமும் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து மெதுவாக வந்து ஸ்லோவில் சிம்மில் வச்சு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தோன்னா இன்னொரு பக்கம் வந்து அடி பிடிச்சிரும். அந்த மாதிரி இல்லாமல் 2 பக்கமுமே வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். பொறுமையாக வந்து சிம்மில் வச்சு செய்யுங்க. எப்பயுமே 2 ஸ்டவ் வந்து ஒரே டைமில் யூஸ் பண்ணிங்கன்னா. இந்த பக்கம் இது வந்து சால்ட்டு போட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து வதங்க விட்டாச்சு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயமும் எல்லாமே வந்து நல்லா வதங்கி வந்தாச்சு. இந்த டைமில் தக்காளியவும் போட்டு நான் நல்லா வதக்க போகிறேன். இப்போது அடி பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக நான் கிண்டிகிட்டே இருப்பேன். நீங்களும் அதே மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா வந்து இது அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த பக்கமும் தக்காளியை போட்டு கிண்டியாச்சு. அதே மாதிரி இன்னொரு ஸ்டவ்வில் பிரிஞ்சால் வச்சுருக்கோம்ல, அந்த ஸ்டவ்வுக்கும் வந்து ஆனியனும் நல்லா வதங்கிடுச்சு. அதுலேயும் வந்து தக்காளியை போட்டு நான் வந்து கிண்டுறேன். 2 பக்கமும் வந்து நான் நல்லா வதங்க விட்டுட்டு ஒன்று மாற்றி ஒன்று நான் வந்து கிளறிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்போ ஊற வச்ச அரிசி வந்து ஊறிடுச்சு. அதையும் நல்லா தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதையும் வச்சுட்டேன் ஓரமாக. இந்த பக்கம் வந்து தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பிரிஞ்சாலை தூக்கி போட்டு ஒரு நல்லா கிளறிட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா புளி, அந்த புளியையும் வந்து நம்ம எடுத்துக்கணும். அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இப்படி நீங்கள் வதக்கும் போதே வந்து அதில் வந்து தனி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இந்த புளி வந்து நல்லா திக்காக இருக்கிற மாதிரி கரைச்சிக்கோங்க. இப்போ 2 விசில் விடுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற அளவு தண்ணி இருக்கிற மாதிரி புளி தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நார்மல் வாட்டர் ஊற்ற மாட்டோம், புளி வாட்டர் தான் நம்ம ஊற்றுவோம். ஸோ அதனால் புளி தண்ணி வந்து அதுக்கேற்ற அளவு புளியை நல்லா கரைச்சிட்டு திக்காக கரைச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி கம்மியாக வச்சு ரொம்ப திக்காக கரைச்சி ஊற்றிடாதீங்க. அப்படி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 விசில் விடும்போது அடி பிடிச்சிரும். அப்படி செய்யாமல் கொஞ்சம் நல்லா ஓரளவு தண்ணி எந்த அளவு விசில் விட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுது அந்தளவு வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம கிண்டி நம்ம திக்காக்கி இறக்கிக்கலாம். ஸோ அதனால் தண்ணி வந்து பார்த்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நான் வந்து குக்கரை மூடி வச்சிடுறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிரியாணி நல்லா தக்காளி நல்லா வதங்கி தொக்கா வந்துருச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா வந்து லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், அப்புறம் பிரியாணி மசாலா நான் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிரை நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கொஞ்சம் நேரம் வதங்க விடணும். இப்படி தான் நான் வந்து மார்னிங் எனக்கு வந்து நான் இந்த மாதிரி தான் நான் வந்து சைட் பை சைடு வந்து வேலை பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா லன்ச் கட்டுறதுக்கு நமக்கு லேட் ஆகிடக்கூடாது. அதனால் தயிர் ஊற்றிக்கிட்டாச்சு. இப்போது தயிர் ஊற்றிட்டு இதையும் நல்லா வந்து வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மேரினேட் பண்ண சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறிக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா நான் வந்து ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிட்டு இருந்ததுனால என்னால் சரியாக கிளற முடியல. ஸோ அதனால் ஃபோன் ஆஃப் பண்ணி ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்டிக்கிட்டேன். இதில் தான் நான் வந்து அரிசி அளந்துருந்தேன். இதில் 3/4 அளவு அரிசி இருந்துச்சு. அதனால் ஃபுல்லாக வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். அப்போ தான் நல்லா தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ வந்து அரிசியை வந்து அதில் நம்ம சேர்க்குறோம். அரிசி சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறிட்டு நம்ம வந்து மூடியை வந்து கவுத்தி இந்த மாதிரி மூடி வைக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வேலையும் ஆகும். ஃபுல்லாகவும் மூடக்கூடாது. ஃபுல்லாக மூடிட்டாலும் உங்களுக்கு வந்து பொங்கிடும். ஸோ அதனால் இந்தளவு பாதி அளவு இருக்கிற மாதிரி நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. சைட் பை சைட் பார்த்திங்கன்னா இதில் 2 விசில் வந்து அமர்த்தியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த டைமில் என்ன பண்ணணும், நல்லா கரண்டி வச்சு மசிச்சு விட்டுட்டு அந்த பிரிஞ்சாலெல்லாம்
நீங்கள் வந்து நல்லா அந்த சிம்மிலையோ இல்லை கொஞ்சம் ஸ்பீடாகவோ வச்சிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். பிரியாணிக்கு வந்து இந்த மாதிரி தண்ணி அளவு இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து தம் போட ஆரம்பிச்சிடணும். சிம் வந்து நல்லா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இப்போ ஏதாவது ஒரு பெரிய அளவு பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து தம் போட்டு வைக்கணும். இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா நல்லா இதை வந்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல். கைவிட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். ஸோ அந்த இதையும் சிம்மில் இருந்துட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியன் ரைத்தாக்கு தேவையானதை அரைச்சி வச்சுக்கிட்டேன், நறுக்கி வச்சுட்டேன். இது வந்து கலர் பவுடர் மில்கில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வந்து நமக்கு கொடுக்கும். தண்ணியில் ஆட் பண்ணால் அந்தளவுக்கு கலர் கொடுக்காது. இப்போ வந்து அது நல்லா திக்னஸாக வந்துருச்சு. பிரிஞ்சால் கறி பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும், நல்லா திக்னஸாக வந்துருச்சு பார்த்திங்களா. இப்போ பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கலரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டு எடுத்தோன்னா ரொம்ப டேஸ்டியான பிரியாணி ரெடி. இப்படி தான் நான் வந்து என் வீட்டில் நான் பிரியாணி செய்வேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எதனா மிஸ்டேக் இருந்துச்சுனாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என் ஸ்டைலில் பிரியாணி செஞ்சுட்டேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன நீங்கள் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். டாட்டா, பாய். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.